நீங்கள் கரெக்ட் பண்ணாலே போதும். அப்போ மசிலில் நீங்கள் தேட வேண்டாம், 2 மசில் தான் நீங்கள் கரெக்ட் பண்ண போகிறீங்க. 2 மசில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்போ அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கும். மசிலில் நான் என்ன சொன்னேன், ப்ராப்ளமாக முடிச்சிருக்கும் சார் அப்படின்னு, ரைட்? இது வந்து லைக் நாட்ஸ், அந்த நாட்ஸை எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ தைக்கு வருது, இப்போ நின்றுட்டு நம்ம பெயின் வருதுன்னு நம்ம சொன்னோம். நின்றுட்டு குறையுதுன்னா இந்த தை மசில்ஸை பார்த்துக்கோங்க. 3 மசில்ஸை நீங்கள் பார்த்துங்க. இந்த மசில், இந்த மசில், இந்த மசில், 3 மசிலை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இப்போ நிற்கும்போது இதை வந்து 3ஆக பிரிச்சு 3 மசில்ஸாக பாருங்க. இது வந்து இது ஆன்டீரியர் போஸ்டீரியர் பார்க்க வேண்டியது இல்லை. நிற்கும்போது நீங்கள் இந்த ஷேப்பாக இந்த மசில்ஸ் எங்கே இருக்கு, இங்கே எப்படி இருக்கு, இந்த இடம் எப்படி இருக்கு பார்க்க போகிறோம். எஸ், in this area. Yes. Got it? Clear? Blood clotting may break off. Travel to first பார்த்துருவே லங்ஸு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எங்கே ஆகும்னா ஹார்ட்டு, ஸ்பைன், பிரேக், இது அத்தனையுமே எஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு வெரிகாஸ் வெயின் வந்து ஆச்சுன்னா அதிகமாக பிளட் கிளாட்டிங் பிரேக் ஆகும்போது நீங்கள் பிளட் லெட்டிங் பண்ணுறீங்க, வெரிகாஸ் வெயினை நான் ட்ரீட் பண்ணுறேன், சரி பண்ணுறேன், மசாஜ் பண்ணுறேன் போது ஃபஸ்ட்டு அந்த பர்சனை எக்ஸசைஸ் சொல்லுங்கள். எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிங்கன்னா ஏன்னா இந்த பிளட் கிளாட்டிங் வந்து ட்ராவல் ஆகாது. நான் அதுக்கு தான் எனர்ஜி அடுத்தது ஹார்ட்டோட எக்ஸசைஸ் அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஹார்ட்டையும் லங்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு ஸ்பைனை ரெடி பண்ணு, கான்சன்ட்ரேட் பண்ணு, பிரெயினையும் ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ண நம்ம பார்க்கணும். எஸ், நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டாண்டிங், ஸ்ட்ரெச்சிங், occasionally walking, breaking pressure, moving your legs, moving your feet while seated. 12 weeks இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு பண்ணணும்? 12 weeks. இனிஷியலாக 12 வாரம் 12 weeks பண்ணோம். சரி, இப்போ இன்டர்னலாக என்னென்ன பண்ணணும்? பிளட்டுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், பிளட் எனக்கு வேணும், பிளட்டு திருப்பி வேணும்னா ரெட் வைன் கிரேப் ஜூஸ் நான் சாப்பிடணும். இது நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட வேண்டியது. இப்போ டூ இட், உங்கள் பிளட்டு தின்னாகும், பிளட்டை திருப்பி எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் கிடைக்கும். படுக்கிறதுக்கு முன்னாடி 5 லெமன் இது 2ல் ஏதோ ஒன்று சாப்பிடலாம். அப்போது காலுக்கு வந்து ஜிஞ்சர் வச்சு வாம்னஸ் கொடுக்கும்போது கால் ஃபுல்லாக கொடுக்கலாம் 45 மினிட்ஸ். இவருக்கு ஜிஞ்சர் நான் சொல்லாத காரணம் இவருக்கு ட்ரைனஸ் இருந்தால் கட்டி நான் ஜிஞ்சர் சொல்லலை. ஸோ இங்கே வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன கான்செப்ட் நம்ம சொல்லணும். இதே மாதிரி நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்பீட் 1, லிவர் 1, யூ 1. ஏன் நான் இது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் கொடுக்குறேன்னா இது கொடுத்தீங்கன்னா இந்த பிளட்டு வந்து இங்கே ரிலீஸ் ஆகிற வெரிகாஸ் பிளட்டு உங்கள் லங்ஸுக்கு போனாலும் எஃபெக்ட் பண்ணாது, எஃபெக்ட் ஆகாது. அதுக்கு சார் நெக்ஸ்ட் ரைட்